இந்த நாளிலும் நமது தியானத்திற்காக யோசுவா 1:6 வாசிக்க கவனிப்போம். திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு அருகாமையில் எங்காகிலும் திருமணம், உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் திருமணம் நடக்குமானால் அந்த திருமண பந்தியில் உணவு பரிமாறுவதற்கு சிறுவர்களாக இருக்கிற நாங்கள் ஆசைப்படுவோம். ஓடி போவோம். எதையாவது கொண்டு வைக்கலான்னு சொல்லும்போது அதில் இருக்கிற சில பெருசுகள் அங்கே வா அப்படி சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டு கையில் இருக்கிறது என்ன செய்யும், வாங்கிறோம். அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். இதை பார்த்துட்டு இருக்க இன்னொரு பெருசு நம்ம மேலே என்ன செய்யும், கொஞ்சம் இறக்கப்பட்டு வா 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 எல்லாருக்கும் தண்ணி வை. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் பொதுவாக எல்லாருடைய உள்ளங்களிலும் இருப்பது இயல்பான ஒன்று. அது சிறு பிராயத்தில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு உறவினர்கள் வந்துட்டா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், தின்பண்டங்கள் அல்லது வீட்டில் இருக்கிற ஏதோ விளையாட்டு பொம்மைகள் எடுத்துட்டு ஓடி வந்து அவங்ககிட்ட கொண்டு என்ன செய்யும், கொடுக்கும். இது கொடுக்கிற ஒரு பழக்கம். சில பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பந்தியில் பரிமாறணும், அதெல்லாம் இல்லை. நாம் பந்தியில் போய் உட்காரணும். இது ஒரு குரூப். தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாய் இருக்கணும். உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன், அதை நீ பகிர்ந்து கொடுக்கணும். நீ பங்கிட்டு கொடுக்கணும். யோசுவாவே, உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், பங்கிட்டு கொடுக்கிற ஒரு வேலை. ஒருவேளை ஆசை நமக்கு அதுவா இருந்தா அதே வேலை கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. ஆசையே எனக்கு இல்லை, பகிர்ந்து கொடுக்கிறது என்பது எனக்கு விருப்பமே இல்லை. என்ன கிடைச்சாலும் எனக்கு மட்டும், என்ன கிடைத்தாலும் எனக்கு மட்டும் என்று வைத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இல்லை, பகிர்ந்து கொடுக்கிறது பெரிய சிரமமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே பந்தியில் பகிர்ந்து கொடுத்து வருகிறவரை ஒருத்தர் கூப்பிடுவார், அந்த பையன் அந்த வாளியை வாங்குங்க, ஏன் ஆளு பார்த்து வைக்கிறான். அப்போ பகிர்ந்து கொடுக்கிறதுல ஏன் பகிர்ந்து கொடுக்கிற சிலருக்கு விருப்பம் இல்லை, பங்கிட்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சில குற்றச்சாட்டுகள் வரும். அதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த கேடரில், இந்த கேட்டகரியில் உள்ளவர் தான் மோசே. ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவருடைய பணிக்காக. அவன் சொன்ன பதில், வேறு யாரையாவது அனுப்பு, இந்த தொழில் நமக்கு வேண்டாம். ஆனாலும் ஆண்டவர் மோசையை விடல. இல்லை, உனக்கு நான் ட்ரைனிங் தந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் பங்கிட்டு கொடுக்கிற அந்த பணி, பகிர்ந்து கொடுக்கிற வேலை உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வேற யாரையாவது செய்ய ஏவியருளும் ஆண்டவரேன் மோசையை போல நீங்க சொன்னாலும் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறேன். நீ தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்ததும் உன் அம்மா அப்பா கொடுத்த ட்ரைனிங்கை விட ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி உன்னை வித்தியாசமாய் நடத்தி இருக்கிறேன். உன் அம்மாவை வச்சே உன்னை வளர்த்தாலும் உனக்கு ட்ரைனிங், ஹைடெக் ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. எதுக்கு தெரியுமா, நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும், நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இப்ப யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பங்கிட்டு கொடுக்கணும். என்னம்மா
ஏற்கனவே தான் ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணிட்டாரே. வாக்கு பண்ணினது தானே, அதை வேற ஒருத்தர் போய் பகிர்ந்து கொடுக்கணுமா? எஸ். இந்த பழைய ஏற்பாட்டின் நியமங்களை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் நபர்களை ஏற்படுத்துகிறார். மோசே ஏற்படுத்தினது போல யோசுவாவை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு என் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த உலகத்தின் குடிகள் அனுபவிக்க வேண்டுமானால் உன்னையும் என்னை யோசுவாவாக என் ஆண்டவர் எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் யோசுவாவாக எழும்புவோமானால் இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இந்த உலகத்திற்கு கிடைக்கும். உலகத்தை ரட்சிப்பதற்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஆட்டுக்குட்டியாய் என் ஆண்டவர் இறங்கி வந்தாரே, இதை இந்த உலகம் அனுபவிக்க வேண்டுமானால் மோசேக்கள் பகிர்ந்து கொடுக்கிற மோசேக்களும் பங்கு போட்டு கொடுக்கிற யோசுவாக்களும் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் யோசுவாக்களாய் மாறிவிட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சத்திற்கு அதிகமான புருஷர்களை கொண்ட அந்த ஜனக்கூட்டத்தின் அத்தனை பேரும் யோசுவாக்கள் அல்ல, ஒரே ஒருவர் தான் யோசுவா. இந்த யோசுவாவை ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்து விட்டார். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 1 அதிகாரத்தின் 38வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து. அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். மோசேட்ட ஏற்கனவே சொல்லிட்டார், மோசே ஒரு சின்ன குட்டி பையன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு வாலிபன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவரை திடப்படுத்தணும். இப்ப நீ அவன் ஆயத்தப்படுத்தணும், அவன்தான் பங்கிடுவான். வாக்கு தத்தம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு என் ஆண்டவர் கொடுத்தது உண்மை. அந்த வாக்கு தத்தத்தின்படியே அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிடலாமே? இல்லையம்மா, அதை அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவரால் பங்கிட்டு கொடுக்கப்படுவதற்கு என் ஆண்டவர் ஒருவரை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையின் அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்களானால், இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிற உன்னை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்னை ஒரு யோசுவாவாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். பங்கிட்டு கொடுக்க. நீ வாக்குத்தத்தம் பெற்றது உண்மைதான். அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு யோசுவா தேவைப்படுகிறார். என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உன் குடும்பத்தில் உன் உறவினர்கள் யாருக்கோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் உன்னை ஒரு யோசுவாவாக என் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீங்க வேதாகம் முழுவதும் வாசித்து பார்த்தா இந்த கான்செப்ட் இருக்கிறத நீங்க காண முடியும். உதாரணத்திற்கு புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்வோம். இயேசுநாதர் 12 சீடர்களை உருவாக்குகின்றார். யோசுவாவை போல, மோசேக்கு எப்படி ஒரு யோசுவா இருந்தானோ இதே போல உருவாக்கி கொண்டே இருக்கின்றார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, சாயங்காலம் ஆயிட்டு காலையிலெல்லாம் வேத தியானம் ஜபம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆண்டோடைய போதனையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாலை வந்ததும் அவங்க என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலம் ஆனபோது 14:15 சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சொல்றாங்க, எப்பா சாயங்காலம் ஆயிட்டு பசியா இருக்கும், இவங்களை போய் அனுப்பி விட்டுருவோம், இருட்டுறதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துடட்டும் அல்லது வாங்கிட்டு வந்துடட்டும்
நெக்ஸ்ட் 16வது வசனத்தை இயேசு வாசிப்போம். அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, நீங்களே அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்றார். அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்களே போஜனம் கொடுங்கள். நான் பகிர்ந்து கொடுக்கிறவனாய், பங்கிடுகிறவனாய் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள், இந்த வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நீங்க தான் அதை கொடுக்கணும்பா, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை காண முடிகிறது. உலக மனிதர்கள் தாங்கள் திருப்தியாய் வாழ வேண்டும் என்பதற்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தீர்க்கன் ஏசாயா தீர்க்கன் 55வது அதிகாரத்துல 2வது வசனத்துல எவ்விதமாய் சொல்லுகின்றார், வாசிக்க கவனிப்போம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். போதும் எப்பா, நீங்களும் நானும் பகிர்ந்து கொடுக்க தவறுகிறதுனால இந்த உலகத்தின் குடிகள் எல்லாம் ஐயோ பெற்றுக்கொள்ள வேண்டும், திருப்தியாய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். அவங்களை திருப்திப்படுத்தாத காரியத்திற்காக பிரயாசப்படுகிறார்கள். அப்பம் அல்லாததற்காக பணத்தை கொடுக்கின்றார்கள். எல்லாம் அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண். நண்பர்களே, இந்த உலகத்தின் குடிகள் ஒருவேளை நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருக்கலாம். ஆண்டவரை தேடாத ஒரு பெரும் கூட்டம் இந்த சபைக்கு வெளியே, திருச்சபைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருப்தி இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்பம் அல்லாததற்காக தன் பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா திருப்திப்படுத்துகின்ற, ஜனங்களை திருப்தியாய் நடத்துகின்ற, ஜனங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார். அந்த தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீ பங்கிட்டு கொடு. உனக்கு இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் இந்த தேசம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பங்கிட்டு கொடுக்க வேண்டும். பங்கிட்டு கொடுப்பதற்காக தேவன் ஒரு யோசுவாவை போல உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். சரி, நாம் யாருக்கு முதலாவது பங்கிட்டு கொடுக்க வேண்டும்? வாசிக்க கவனிப்போம். 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். லாதானின் குமார் 1 நாளாகமம் 28:8. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள். போதும். என்னம்மா, எப்பா உனக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இந்த ஆசீர்வாதம் உனக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு. ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். யோசுவாவே, வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற ஜனத்திற்கு நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு யோசுவாவை போல ஆண்டவர் பார்க்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் யோசுவாவை பார்க்கிறதுனால முதலாவது சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும்.
நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழணும் தானே நாம விரும்புகின்றோம். என் பிள்ளைகள் மனநிறைவாய் வாழ வேண்டும் என்று தானே விரும்புகிறோம். அப்படியானால் இன்றைக்கு அநேகருடைய பிள்ளைகள் தலைகீழ் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தரம் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்டவாளத்திற்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலை போல எங்கோ திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வைக்கு வெளியே, தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பே இளைய குமாரனை போல பந்திகளுக்குள்ளாக, கெட்ட நண்பர்களுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை யோசுவாவை போல நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். யோசுவாவுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, பகிர்ந்து கொடுத்தல், பங்கிட்டு கொடுத்தல். நீ உண்மையாகவே அந்த அழைப்பிற்குள் இருக்கின்றபடியினால உன் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இந்த கடமை உண்டு. நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் அங்கே ஞானி சொல்லுகின்றார். வாசிக்க கவனிப்போம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகின்றான். நல்லவன் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகின்றான். என்னமா சுதந்திரம்? என்ன சுதந்திரம்? ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனை போல எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தான் கேயாசி. அவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் வைத்து கொண்டு போனான். என்ன சுதந்திரம்? குஷ்டரோகம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் சுதந்திரம் வைத்து போகின்றான். யோசுவாவே, இந்த வாக்குத்தத்தம் பெற்ற ஜனத்திற்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும். கேயாசியே, உன் பிள்ளைகளுக்கு நீ எதை பங்கிட்டு கொடுக்கிறாய்? கேயாசியே, நீ என்ன பங்கிட்டு கொடுக்கிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்திருக்கின்றோம். சாபத்தை நல்லவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுமா இல்லை, தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தீயவர்களாகவே வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்க எங்கே பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம், எங்கே பிள்ளைகளுக்கு நன்மை? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோசுவாவை போல உன்னையும் என்னையும் அழைத்தது உண்மைதான். நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தான். ஆனா இந்த கேயாசி தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் வேதனையான கேவலமானவைகளை வைத்திருந்தான். இந்த ஜெபத்தில் கலந்திருக்கின்ற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் பிள்ளைகள், என் பேரப்பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆழமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கின்றோமே, நல்ல உடை உடுத்திருக்கிறோம் என்றால் காரணம் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கேட்டு பார்த்தால் தெரியும். நல்ல ஆடை இல்லாமல் இருக்கும்போது, நல்ல உணவு இல்லாமல் இருக்கும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு வாழ்வு வராதா என்று கதறின சமயங்கள் உண்டு. நல்ல கல்வி இன்றைக்கு கிடைத்திருக்கிறதே, நன்றாய் படித்திருக்கிறேன், நல்ல உத்தியோகத்தில் செல்வதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்லது நண்பா. உன் தாயை உன் தகப்பனையும் கேட்டுப்பார், அவள் வடித்த கண்ணீர். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய தாயோ தகப்பனோ என்றோ ஒரு நாளாகிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வடித்த கண்ணீர். ஓகே, நம்முடைய காலங்கள் முடிவடைந்து நம்முடைய சந்ததியை இந்த பூமியிலே விட்டுத்தானே போக வேண்டும். ஒரு கனி நல்லதா இருக்கும்னா அந்த மரமும் நல்லதா தான் இருக்கும். ஒரு மரம் நல்லதாக இருக்குமானால் அதனுடைய கனியும் நல்லதாக தான் இருக்கும். நாம் மரமாக ஒருவேளை மாறிவிட்டோம், நமக்கு ஒரு கனி இருக்கிறது, நமக்கு
இக்கனி நம்முடைய சந்ததி என்கிற கனி, இந்த கனி எல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நல்லவன் என்று சொல்லிக் கொள்கிற வாழ்வுக்கு நேராக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்தை பார்க்கின்றார். ஒருவர் வியாதியாய் இருக்கின்ற ஒருவர் மருத்துவரை சந்தித்த போது தன்னுடைய வியாதியை மறைத்து விட்டு அவர் மருத்துவரிடம் வேறு சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டார். ஏனென்றால் ரொம்ப செலவாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவரும் என்ன பண்ணிட்டாரு, சொன்னதுக்கு ஏத்தாப்புல மருந்துகளை எழுதிட்டு சரி இன்னொரு மருத்துவமனைக்கு போப்பான்னு அனுப்பிவிட்டு சார். அங்கே வந்தாலும் அதே தான். அந்த நபரை நான் சந்தித்த போது அவங்க இப்படி 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 ஓகே ரைட் குட். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அது டாக்டர் இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இந்தந்த டெஸ்ட் எடுக்குன்னு சொன்னாங்க, இறுதியில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டேன். இப்படிப்பட்ட சிம்டம்ஸ், இப்படிப்பட்ட வியாதி இவர்களுக்கு இருந்ததை இவங்க டாக்டர்கிட்ட சொல்லலை. தெரியுமா? நல்லா தெரியும், சொல்லலை. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், சாதாரண உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, யார்கிட்டெல்லாம் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட உண்மை சொல்லணுமா, அப்புறமா வக்கீல்கிட்டையும் உண்மை சொல்லணுமா, இந்த ரெண்டு பேர்ட்டும் உண்மை சொல்லணுமா. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா டாக்டர்கிட்ட ஒன்று வக்கீல்கிட்ட ஒன்று, ரெண்டு பேர்ட்டும் உண்மை சொல்லுங்க. சொன்னால் நீங்கள் உங்களை தப்ப வச்சுருவாங்க. எங்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அப்படி நீ சொல்லவே வேண்டாம், அவருக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான், ஃபுல்லாக மறைச்சி மறைச்சி ஒளிச்சு ஒளிச்சு யாருக்கும் தெரியாதுன்னு. ஏம்மா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவள், உன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி நீ மறைக்கவே முடியாது. நீ உடுத்துகிற உடை, நீ நடிக்கிற நடிப்பு உன்னை நல்லவனை போல காண்பிக்கலாம். ஆனால் அவன் இருதயம் உனக்கு முன்னாடி சொல்லும், நீ நல்லவன் இல்லை. நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும் நல்லவர்களாய் மாறணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படிங்கிற தூய மனதோடு கூட இருக்கணும். உலகத்தில் எல்லாத்தையும் நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெளிந்த திறந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நல்லவர்களாய் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்மை எவ்வளவுதான் சுத்திகரித்து கொண்டாலும் நம்மை சரியாய் நல்லவர்களாய் மாற்றுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் தான் நம்மை நல்லவர்களாய் மாற்ற முடியும். எனவே இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான், நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடு. முதலாவது நாம நன்மைகளை யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணும்? நமது சந்ததிக்கு. நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு யோசுவாவை போல மாறணும்னா நான் நல்லவனாய் மாறணும். என்னை நல்லவனாய் மாற்றுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இரண்டாவதாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும். யாருக்கு? வாசிக்க கவனிப்போம். புலம்பல் 2வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். புலம்பல் 2:19. எழுந்திரு. மைக்கில் வாசிமா. மைக்கு கொடுத்து வாசிமா. ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. எழுந்திரு. உனக்கு தான்.
எழுந்துரு. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. எழுந்துரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் கவனிக்கணும், அண்டர்லைன், எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக, பசியினால் தெருக்களிலும் தெரு முனைகளிலும் பசியினால் அந்த கடைசி சுவாசத்தை விட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பகிர்ந்து கொடுக்கணுமா? யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்? தெருக்களிலும் தெரு முனைகளிலும். கொஞ்சம் பிள்ளைங்க வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, திருச்சபைக்கு வெளியே நம்முடைய கண்களை ஏறிட்டு பார்க்கணும். திருச்சபைக்கு வெளியே நம்ம பார்க்கும்போது ஏராளமான இளைஞர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கானுங்க? ஆமா, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து. ஆமா, இவன் எப்படி மகிழ்ந்து கொள்கிறான்? நல்ல போதை ஏத்திட்டு எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா யோசுவாவே, உன்னை மற்ற வாக்கு தத்தத்தை எல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கு பங்கிட்டு கொடுக்கிறவனாய் உன்னை மாற்றி இருக்கிறேன். அப்ப உன்னுடைய பார்வை எங்க பங்கிட்டு கொடுக்கணும்? வாழ்வா சாவா என்று பசியினால் மூர்ச்சித்து தெருக்களிலே கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அப்படின்னா முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெபம் மற்றவர்களுக்காய், நம்முடைய தேசத்தின் குடிகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் ரொம்ப அவசியமானது. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த குடும்பம் அப்படியே தழைத்து விடும். அந்த குடும்பம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு வாலிபனை, ஒரு வயோதிப தாயை, ஒரு தகப்பனை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நீங்க அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். நீங்க அவர்களுக்காய் அழுது ஊக்கமாய் ஜெபித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவீர்களானால் அந்த குடும்பம் தழைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொடுக்கிற யோசுவாவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எங்கள் வாழ்விலே நாங்கள் பலரை அவ்விதமாக கொண்டு அப்படி பர்டிகுலரா பெயரை சொல்லி ஜெபம் பண்ணி அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்து அந்த குடும்பமெல்லாம் கிறிஸ்துவில் கட்டப்பட்டு இன்னைக்கு மனுஷனா இருக்கிறாங்க. இல்லைன்னா பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. 10 பேர் நின்று 11வது நபராக இந்த நபர் நின்னா 11ன்னு கூட கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கவுண்ட் பண்ணாம இருந்த அந்த மனிதர்களை எல்லாம் முதல்ல அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார்னு சொன்னா யாரோ ஒருவர் இவர்களுக்காக ஜெபம் பண்ணினது. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீ பார்த்து கொண்டிருக்கிற, பழகி கொண்டிருக்கிற, தூரமாய் இருக்கிற, உன்னுடைய எல்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யாரோ ஒரு குடும்பத்திற்காக, யாரோ ஒரு மனிதனுக்காக நீ பர்டிகுலரா குறிப்பாய் நீ ஜெபம் பண்ணுவாயானால் அந்த ஜெபத்திற்கான பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பங்கிட்டு கொடுப்பதற்கு நான் அழைத்திருக்கின்றேன். உன்னை பங்கிட்டு கொடுப்பதற்கு. பங்கிட்டு கொடுக்காமல் அதெல்லாம் தன்னுடைய பண்டக சாலையிலே வைத்திருந்தால் என்னமா நடக்கும்? ஜனங்கள் அவனை சபிப்பார்கள். பங்கிட்டு கொடுக்க வேண்டியதை நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு என்ன, அடுத்தவன் பிள்ளை தானே, எனக்கு என்ன, என் பிள்ளை நல்லா இருக்குல்ல, இப்படியே நீ வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. உனக்கு ஆண்டவர் பொறுப்பை தந்திருக்கிறார். எல்லாரும் யோசுவாவாய் மாற்றவில்லை. இங்க இருக்கிற நீங்களும் நானும் தான் யோசுவா. உனக்கும் எனக்கும் தான் அந்த வேலை. எல்லாரையும் ஆண்டவர் சீஷராய் மாத்தல, 12 பேரை மாத்திரம் தான் சீஷராய் மாத்தினார்.
உனக்கு தான் அந்த பகிர்ந்து கொடுக்கிற வேலை, நீ தான் போஜனம் கொடுக்கக்கூடிய வேலை, உனக்கு தான் அந்த பணி, உன்னை தான் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார், இந்த அற்புதமான பணிக்கு வாங்கன்னு சொல்லி. இந்த பணியை தான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் நாங்கள் செய்கிறோம். வெள்ளிக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறை, அந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை, ரெண்டாவது சனிக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் செய்கிறோம். செய்து பாரு, இந்த ஜெபத்தில் கலந்து பாரு. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு யாரோ அந்த தெருக்களின் முனைகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறானே, கடை ஓரத்தில் தெரு ஓரத்தில் ஓடையில விழுந்து கிடக்கிறானே, இந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணி பாரு. உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எப்படி வாழ்வடைவார்கள் என்கிறத நீ காண முடியும். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வேலை அதுதான். ஆமென், அல்லேலூயா. எதையோ ஆண்டவர் தந்தார், கை நிறைய சம்பளம், வியாபாரத்தில் நிறைய பணம் வருது, நான் ஜாலி. இல்லை நண்பா, இல்லை. உன்னுடைய வேலை இதுதான். நீ அங்கே இருக்கல, நீ இங்கே இருக்கிறாய். நீ எங்கேயோ வாழல, நீ மோசைக்கு கீழே பயிற்சி எடுத்தவன். நீ மோசைக்கு கீழே பயிற்சி எடுத்தவன் மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தை பெற்று மற்றவர்கள் விசுவாசத்தை விட்டு ஓடினது போல ஓடல, அந்த 10 பேரை போல ஓடல, அந்த 2 பேரில் ஒருவனாக நீ நின்று கொண்டிருக்கின்றாய். ஆமென், அல்லேலூயா. செய்து பாரு, செய்து பாரு. யோசுவாவே, நீ பங்கிட்டு பாரு, என் ஜன மனமகிழ்ச்சியோடு கூட இருப்பார்கள், என் ஜன மகிழ்ச்சியோடு கூட இருப்பார்கள். மூன்றாவதாக, யாருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும்? எப்பா யோசுவாவே, நீ பங்கிட்டு கொடுன்னு சொன்னாரே, யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணும்? வாசிக்க கவனிப்போம். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 24 மற்றும் 25. மோசே தன் மாமன் சொல் கேட்டு, யாத்திராகமம் 18, 24, 25. மோசே தன்னுடைய மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு, திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு, அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் தலைவராக்கினான். மோசே என்ன பண்ணான் தெரியுமா? தான் மாத்திரம் தான் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு மற்றவர்களை தலைவர்களாக்கினான், மற்றவர்களை தகுதிப்படுத்தினான், மற்றவர்களை திடப்படுத்தினான். இன்னைக்கு யோசுவாவாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதல்ல உன் சந்ததிக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த தெருக்களிலே, தெரு முனைகளிலே வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அனாதைகளை போல இருக்கிற புற மார்க்கத்தாருக்கு, மற்ற மக்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுத்தல்னா ஜெபத்தில் கர்த்தருடைய நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். மூன்றாவதாக, நீ உனக்குள் இருக்கிற அந்த கிருபையை, உனக்குள் இருக்கிற வரத்தை, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். நான் மாத்திரம்தான் தலைவன் அப்படின்னு இல்லாதபடிக்கு எல்லாரும் இணைந்து செய்வதற்கு எதுவாய் எல்லாரையும் நீ உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகின்றார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தலைவர்களை உருவாக்குவதுதான் சரியான தலைவனுடைய பணி. ஆமென், அல்லேலூயா. எத்தனை விசுவாசிகளை கொண்டு வந்தோம் என்பதை விட எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதே மிக சிறப்பான ஒன்று. ஒரு முறை ஒரு 70 பேர் மேலே ஆண்டவர் சொல்கிற அந்த நேரத்தில் தேவனுடைய ஆவி இறங்கி வந்துடும். 2 பேர் பாளையத்துக்கு வரல, வெளியே இருந்துருவாங்க. அப்போ ஒரு வாலிபன் வந்து சொல்லுவான் மோசிட்ட, நம்ம பாளையத்துக்குள்ளே வராதவனும் இந்த ஆவியை பெற்று தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னுட்டு. உடனே மோசைக்கு பக்கத்தில் இருந்த யோசுவா சொல்லுவான், தலைவரை அவங்கள ஸ்டாப் பண்ணட்டுமா அவனு கேட்பான். உடனே தலைவர் என்ன சொல்லுவார்? மோசே, இல்லை 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 இல்லை, எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டான்,
மோசேயின் மாமன் அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தான், நீ மாத்திரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் நடந்துக்கிடாது, எல்லாரையும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி 100 பேருக்கு தலைவர்கள், 1000 பேருக்கு தலைவர்கள்னு சொல்லி ஏற்படுத்தி அவங்களை எல்லாரையும் நீ உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி அதே அந்த காரியத்தில் வந்த இந்த யோசுவா தொடர்ந்து தலைவர்களை ஏற்படுத்துகின்றான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தலைவர்களை ஏற்படுத்தின அந்த யோசுவா தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் ஒரு வாத்தியாராக இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஸ்கூலில் சென்ட் ஆஃப் வைப்பாங்க. இதை போல தலைவனாக இருந்த இவன் தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் ஒரு சென்ட் ஆஃப் மீட்டிங் போல இருக்கு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான், கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன் சொல்றான் தெரியுமா? அவன் சேவித்ததனுடைய விளைவு. அதே போல கர்த்தரை விட்டு விட்டு விக்கிரகத்தை வழிபட்டதுனால ஜனங்கள் பட்ட பாடுகளையும் அவனை எடுத்து சொல்லுகின்றான். இந்த அற்புதமான காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த யோசுவாவை பகிர்ந்து கொடுன்னு சொன்ன அந்த ஆண்டவர் பல தலைவர்களை இந்த யோசுவா உருவாக்கினான். நீங்களும் நானும் அவிதமாய் உருவாக்கணும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் பேதுரு யார் யார் மேலெல்லாம் கை வைத்தானோ அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். 19வது அதிகாரத்தில் பவுல் யார் யார் மேலெல்லாம் கை வைத்தானோ அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவன் நான் மட்டுமல்ல, எல்லாரும் உருவாகணும், எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாறணும், எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் மாறணும். இந்த தேசத்தை சந்திக்கணும்னா தனி மனிதனால் முடியாது. இந்த தேசத்தை சந்திக்கணும்னா 12 நபர்களால் முடியாது, 40 பேரால் முடியாது, 70 பேரால் முடியாது, 300 பேரால் முடியாது. அது ஏராளமான மனிதர்கள் தேவை. எனவே நாம் எல்லாரும் பிறரை உருவாக்குகிறவர்களாய் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனவே இந்த காலை வேளையில் இந்த வேதாகம பக்தர்களை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் இந்த பகிர்ந்து கொடுக்கிற பணியை நேர்த்தியாய் செய்வோம். ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். வாக்குத்தத்தம் இந்த மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் பகிர்ந்து கொடுக்கிற, பங்கிட்டு கொடுக்கிற யோசுவாக்கள் எழும்ப வேண்டும். எனவே நீங்களும் நானும் யோசுவாக்களாய் எழும்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Glory to Jesus. Hallelujah. 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 சேனைகளின்